சட்டை எங்க திருடின? நீங்க எங்க திருடுங்களோ அதுதான் நான் திருடுறேன். இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டு இருக்கவன்? நீங்க என் தங்கச்சிய புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு? ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல வச்சு ஆமா வாங்க பின்னால. அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதா? கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் குடிக்கிற கை நாட்டுக்கு உத்தரவுக்கு வந்து மனப்பால் குடிக்காது. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போனா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் கேட்க? பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்துல நின்று படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காதுதான்? எடுத்ததுதான். அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காது. நேரத்துக்கு எடுத்தாங்க, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்குங்கிற மருந்து வளவரம் பேசிக்கிட்டீங்களா? விழுந்துடாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையா என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவன் பார்த்து யாரு இடத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வாழத்தையே பார்த்து வரைச்சிருந்த வீச்சிருவா இப்ப முத பாசத்துக்காக தலைகிறது. இப்பாசம் மலர அந்த பவள வண்டிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். தபால் டப்பா, நீ வச்சிருக்கிற பேர் மூச்சேடா. இந்த தபால் டப்பா கருத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்தில் வச்சுக்க. அக்கா பொண்ணு வருது. மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்காருங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போக இருக்காதுங்களா? பின்ன சரிடா சரி. ஐயோ என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா? தங்கச்சி, இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கனவா சேர்ந்ததுக்கு தாய். அம்மா அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி கட்டிக்கலாம் சொல்லி மனப்பால் குடிக்காத. நானே நானுங்கிற மனப்பால் குடிக்கிறேன். நானே நின்று வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பு பூரா சொறி திறக்கு. வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி பெருப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அண்ணிங்க? நீங்க தான் கட்டிக்க போறீங்க. பண்ணி தானே நானே கட்டிக்கிறேன். தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால் தரேன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தங்கி கொடுத்தா எல்லாரும் கெட்டு போயிருவாங்க. மணியார பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் ரொம்ப ஆசை. அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த வாடிக்கும் அவரை கட்டிக்கப்பா. அம்மா, நான் ஒரு பேமாரிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு கோமாரி, அம்மா நான் ஒரு தென்மாரி, நான் ஒரு மொன்ன மாதிரி, ஐயோ நான் ஒரு தென்னமாரி, நான் ஒரு முடிச்சாரிக்கு, நான் தென்னையில பொறுக்கி, நான் ஒரு போராட உட்கார. தள்ளி உட்கார. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்டாய். போமா
என் மணிமேகலை கல்ல இருந்து கருளவு கண்ணீர் வந்தாச்சு. அதுவும் சாவுக்காகத்தான் வரணும் தவிர அவ வாழ்க்கையில வரத்தான். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்ப உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்தில் உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவன் கட்டிக்கிற போறா? அதை